மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 42 சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்பதுதான் நாம் சொல்லுகிற ஒரு சுவிசேஷம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அப்படிதான் யோவான் 1:12 சொல்கிறது. அவரை நேரடியாக ஏற்றுக்கொள்வது அது ஒரு அனுபவம். நேரடியாக அவரை ஏற்றுக்கொள்வது. இன்னொரு அனுபவம் அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரை ஏற்றுக்கொள்வது. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். புறஜாதியானாகிய நாகமான் சொன்னா, நான் இனி ஆண்டவரை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொன்னான். ஆனால் ரூத்து சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமிக்கு பின்னால் வருவதன் மூலம் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். 2 விதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இருக்கிறது. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அதனால எனக்கு ஆண்டவர் வேணும், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேண்டாம்னா அது ஆண்டவரே வேண்டான்னு சொன்ன மாதிரி தான். ஒரு பெரிய தலைவர், அவர் ஒரு பெரிய மனசாட்சிப்படி வாழ்ந்த உத்தமர், மிகப்பெரிய மகான் என்று கூட அவரை சொல்லலாம். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்துவை போல வாழலை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு கோணத்தில் சரிதான். ஏன்னா அவங்க கிறிஸ்து மாதிரி இல்லை, கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்க்கையில், நடைமுறையில் என்று சொல்வது ஒரு கோணத்தில் சரிதான். இன்னொரு கோணத்தில் பைபிள் சொல்லுது, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் வேண்டாம் என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இன்னொரு விதத்தில் பார்த்தா, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளதான் செய்ய வேண்டும். குறை இருக்கலாம், குறைகளோடு ஏற்றுக்கொள்வது, அதை குறித்து தான் ரோமருடைய புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். பலவீனர்களை ஏற்றுக்கொள்வது, விசுவாசத்தில் பலவீனர்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனர்களை ஏற்றுக்கொள்வது பற்றி ஒரு அதிகாரம் முழுசுமே பேசுகிறது. அப்படி நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 14ஆம் அதிகாரம், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் உள்ளவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்றது, வல்லமை உள்ள ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்றது, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்றது ரொம்ப சுலபம். பலவீனமான தேவ பிள்ளைகளை, நம்ம விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்றது கஷ்டம். அவங்க தேவ பிள்ளைங்க, அதனால அவங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. இப்போ தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைய வேண்டுமானால் ஒரு தீர்க்கதரிசியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் அந்த தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் அந்த நபருக்கு உண்டாகும். எல்லாரும் மிஷனரியா போயிட முடியாது. வட இந்தியாவுக்கு எல்லாரும் மிஷனரியா போக முடியுமா? முடியாது.
கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு வருஷம் போய் மிஷனரி தளத்தில் போய் உதவி செய்யலாம், வேலை செய்யலாம். ஓய்வு பெற்ற பிறகு போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வேலை செய்யலாம். ஒரு வருஷம் ஆகிலாம் வேலை செய்யலாம். வருஷம் ஒரு தடவை 2 தடவை போய் இப்போ மிஷனரி பணித்தளத்துக்கு போய் அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக இங்கே காணிக்க சேகரிக்கலாம், இப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாரும் போய் பணித்தளத்தில் போய் மிஷனரியாக இருக்க முடியுமானா எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாரும் போக முடியாது. அப்போ மிஷனரிக்கு ஏற்ற பலன் எனக்கு வேண்டும், எனக்கு மிஷனரி அழைப்பு இல்லை, ஆனால் மிஷனரிக்கு ஏற்ற பலன் எனக்கு வேண்டுமானால் அந்த மிஷனரியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடுப்பது, உழைப்பது, அவர்களை போய் சந்தித்து உற்சாகப்படுத்துவது, இப்படி அவர்களை மிஷனரியை ஏற்றுக்கொண்டு மிஷனரிக்கு ஏற்ற பலனை, மிஷனரி தளத்தில் இருக்கிற மிஷனரிக்கு என்ன பலனோ அதே பலன் இங்கே இருக்கிற நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ரகசியம், இதான் இந்த வசனத்தினுடைய சூட்சமும். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன் அடைவான். ஆனால் நீதிமான், எல்லாரும் நீதிமான்கள் தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான்கள் தான். நான் தான் நீதிமானாச்சே, எனக்கு தான் நீதிமானுடைய பலன் கிடைக்குமே, அப்புறம் எதுக்கு இன்னொரு நீதிமானை ஏற்றுக்கொள்ளணும்? எத்தனை நீதிமானை ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை நீதிமானங்களுடைய பலன்கள். ஒரு நீதிமானை நான் ஏற்றுக்கொண்டா நான் நீதிமானா இருக்கிறதுனால ஒரு பலன், இன்னொரு நீதிமானை நான் ஏற்றுக்கொள்றதுனால இன்னொரு பலன், இரட்டிப்பான பலன் எனக்கு கிடைக்கிறது. எத்தனை நீதிமான்களை, தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் நீதிமான்கள் தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான்களா. மற்ற தேவ பிள்ளைகளை நாம் எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கிறது. சங்கீதம் 37 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியல், நீதிமொழிகள்லேயே அப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை பற்றி. அதெல்லாம் பல மடங்கு நமக்கு வரும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும். பெருசா ஒன்றும் உங்களால் செய்ய முடியலை, பெருசா காணிக்க கொடுக்க முடியல, ஒரு பெரிய பொருளை தேவ பிள்ளைக்கோ ஊழியக்காரனுக்கோ கொடுக்க முடியல, உழைக்க முடியலை, அதிக அளவு உழைக்க முடியல, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதும். உங்களால் அதுதான் முடியுது, ஒரு கலசம் தண்ணீர் தான் கொடுக்க முடியுதுன்னா கொடுத்துட்டு போகலாம். தீர்க்கதரிசிக்கு, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு குடும்பம் ஒரு அறையை கட்டி, மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி ஒரு கட்டில் அங்கே போட்டு ஒரு மேஜையை போட்டு அங்கே வைத்தார்கள். அவர் வரும்போதெல்லாம் தங்கட்டும், ஒரு வீடை கட்டி கொடுத்தாங்க ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு குடும்பம் பழைய ஏற்பாட்டில். அது அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க. ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது, முடிஞ்சா செய்யலாம். உங்களால் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுக்க முடியும் ஊழியக்காரனுக்கு, தேவ பிள்ளைக்குன்னா கொடுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு டம்ளர் தண்ணீர், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பலன் உண்டு. அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆகவே குறைவுள்ள தேவ ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொள்வோம், குறைவுள்ள தேவ பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்வோம். நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்வோம், பலனடைவோம். ஆமென்.